ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக நல்லா மெதுன்னு கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மட்டும் ஊற வச்சிட்டோம்னா போதும், சீக்கிரமாக பண்ணிடலாங்க. வாங்க இந்த சாஃப்டான டேஸ்ட்டான கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நான். பச்சரிசி இது வந்துட்டு நல்லா கழுவிடலாம். நல்லா 2 3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம், இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஊறியிருக்கு. கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கலத்தப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் சாதம், வடித்த சாதம் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சாதம் வந்துட்டு சேர்க்கும் போது கலத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா மெத்துன்னு இருக்கும். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோரஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைன இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. திரும்ப கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப், எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப் வெல்லம். நான் வந்து இனிப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பு ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்துட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம அரைச்சிருக்க அரிசி மாவுலேயே இந்த பாகையும் வந்துட்டு வடிகட்டிக்கலாம். வெல்லம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே நம்ம வடிகட்டிக்கணும். சூடாகாமல் நல்லா சுட இதோட அரிசி மாவோடையே நம்ம வடிகட்டிக்கணும். உடனே வந்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா சூடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வச்சிடலாம். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி மாவு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நம்ம எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்க தேங்காய் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டுலாங்க. நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் இல்லாமல் மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க கலத்தப்பம். நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பம் வெந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு கத்தி வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது கத்தியில் நல்லா ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம்.
குக்கர்லேருந்து வெளியே எடுக்கும்போது சைடில் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கத்தியில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாத நல்லா வந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக ஓரத்தில் மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை கவுத்து தட்டில் போட்டோம்னா சீக்கிரமாக கீழே அப்படியே விழுந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சாஃப்டாக இருக்கும், கத்திலையும் ஒட்டாமல் இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாங்க. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மெத்துன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெல்லம் எங்களுக்கு தகுந்த மாதிரி 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரினா கண்டிப்பாக ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா தித்திப்பாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தேன்கூடு பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டிருக்க அந்த தேங்காய் வந்துட்டு வாயில் கடிப்படும் போது அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. காலையில் நம்ம டிஃபனுக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா லேயராக நல்லா சொலையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த அளவுகளோடு செய்யுங்க, ரொம்ப பிடிக்கும். பசங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலத்தப்பம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.